ஓம் சாந்தி. ஜூலை 19, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுக்கு கற்பிப்பவர் யார் என்பதை அறிந்திருப்பதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். இதுவும் மன்மனாபவாக இருப்பதாகும். நேற்று உங்கள் புத்தி கல்லு புத்தியாக இருந்தது. இன்று உங்கள் புத்தி தெய்வீகம் ஆகுகிறது எனும் சந்தோஷம் உங்களுக்கு உள்ளது. கேள்வி: ஒருவருடைய பாக்கியம் திறப்பதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? பதில்: நம்பிக்கை. ஒருவருடைய பாக்கியம் திறப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது என்றால் அவர் தொடர்ந்தும் தடுமாறுகிறார். நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற புத்தியை உடையவர்கள் மிகவும் நன்றாக கற்று விரைவாக முன்னேறி செல்கிறார்கள். உங்களுக்கு எதை பற்றியாவது சந்தேகங்கள் இருப்பின் நீங்கள் பின்தங்குகிறீர்கள். புத்தியில் நம்பிக்கையை கொண்டுள்ளவர்களும் தந்தையிடம் தொடர்ந்தும் ஓடோடி வருபவர்களும் சதோபிரதான் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. பாடசாலையில் மாணவர்கள் கற்கும் பொழுது தங்கள் கல்வியின் இறுதியில் தாங்கள் என்னவாக ஆகப் போகிறார்கள் என அறிந்துள்ளார்கள். நீங்கள் சத்தியயுகத்து தெய்வீக தாமத்தின் அதிபதிகள் ஆகப் போகிறீர்கள் என்பது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். சரீர உறவு முறைகள் போன்ற அனைத்தும் துறக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் தெய்வீக தாமத்தின் அதிபதிகளாக, தெய்வீக பிரபுக்களாக ஆக வேண்டும். இந்த சந்தோஷம் நாள் முழுவதும் இருக்க வேண்டும். தெய்வீக தாமம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அங்கு கட்டடங்கள் போன்ற அனைத்தும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் கட்டப்பட்டிருக்கின்றன. இங்கு கட்டடங்கள் கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்படுகின்றன. கல்லு புத்தி உடையவர்களிலிருந்து நீங்கள் இப்பொழுது தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகுகிறீர்கள். தெய்வீக பிரபுவாகிய தந்தை வரும்பொழுது மாத்திரமே அவர் கல்லு புத்தியை தெய்வீக புத்தியாக மாற்றுகிறார். உங்கள் பாடசாலை அதி மேலானது என்பதையும் இதைவிட மேலான பாடசாலை எதுவும் இல்லை என்பதையும் இங்கே அமர்ந்திருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்பாடசாலையில் நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகளான உலக அதிபதிகள் ஆகுகிறீர்கள். ஆகவே குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் கல்லு பூமியிலிருந்து தெய்வீக பூமிக்கு செல்கின்ற இதுவே அதி மேன்மையான சங்கமயுகமாகும். நேற்று உங்களுக்கு கல்லு புத்தி இருந்தது. இன்று நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகுகிறீர்கள். நீங்கள் சதா இவ்விழிப்புணர்வை கொண்டிருக்கும் பொழுது இதுவும் மன்மனாபவ் ஆகும். ஆசிரியர்கள் கற்பிப்பதற்காக பாடசாலைக்கு செல்கிறார்கள். தங்கள் ஆசிரியர் வரப்போகிறார் என்பதை மாணவர்கள் தங்கள் இதயத்தில் அறிந்துள்ளார்கள். கடவுளே உங்கள் ஆசிரியர் எனவும் அவரே உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குகிறார் எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே அவர் நிச்சயமாக சங்கமயுகத்தில் வருகிறார். மனிதர்கள் அவரை அழைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவர் இப்பொழுது இங்கு ஏற்கனவே வந்துவிட்டார் என்பதை அறிவீர்கள். முன்னைய கல்பத்திலும் இவ்வாறே இது இடம்பெற்றது. விநாச வேளையில் புத்தியில் அன்பற்றவர்கள் இருந்தார்கள் என எழுதப்பட்டுள்ளது. அது ஏனெனில் அவர்களின் புத்தி கல்லாக இருந்ததனால் ஆகும். விநாச வேளையில் அன்பான புத்தியை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்கள் புத்தி தெய்வீகமாக ஆகுகிறது. ஆகவே இதை விரைவில் புரிந்து கொள்வதற்கு மனிதர்களுக்கான ஒரு திறமையான வழி உருவாக்கப்பட வேண்டும். பலர் இங்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இருப்பினும் எவ்வாறு சிவபாபா பிரம்மாவின் சரீரத்தினூடாக கற்பிக்கிறார் எனவும்
எவ்வாறு அவர் இங்கு வருகிறார் எனவும் அவர்கள் தொடர்ந்தும் வினவுகிறார்கள். அவர்கள் முற்றாகவே எதையும் புரிந்து கொள்வதில்லை. பலரும் நிலையங்களுக்கு வருகிறார்கள். ஆகவே தங்கள் புத்தியில் அவர்கள் நம்பிக்கையையும் கொண்டிருக்க வேண்டும், இல்லையா? கடவுள் சிவன் பேசுகிறார் எனவும் சிவனே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை எனவும் அவர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரினதும் தந்தை என அழைக்கப்படுவதில்லை. இதை பற்றி குழப்பம் அடைவதற்கு ஏதுமில்லை. எவ்வாறாயினும் ஒருவரின் பாக்கியம் திறக்க காலம் எடுக்கும் பொழுது அவர் தொடர்ந்தும் தடுமாறுகிறார். குறைவாக கற்பவர்கள் நொண்டுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது. தங்கள் புத்தியில் சந்தேகங்களை கொண்டிருப்பவர்கள் பின்தங்குகிறார்கள். தங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருந்து நன்கு கற்பவர்கள் விரைவாக முன்னேறி செல்கிறார்கள். அனைத்து விஷயங்களும் மிகவும் எளிமையாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. அது குழந்தைகள் ஓர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதை போன்றுள்ளது. அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி ஓடிய பின்னர் திரும்பவும் ஆரம்ப இடத்திற்கே ஓடுகிறார்கள். தந்தை கூறுகிறார், உங்கள் புத்தியும் தந்தையிடம் தொடர்ந்தும் ஓடினால் நீங்கள் சதோபிரதான் ஆகுவீர்கள். அவர்கள் இங்கு வந்து அம்புகள் அவர்களை தைக்கும் பொழுது சிலர் நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கிருந்து வெளியேறியதும் அனைத்தும் முடிவடைகின்றன. பாபா உங்களுக்கு இந்த ஞான ஊசியை கொடுக்கிறார். ஆகவே அதிலிருந்து உங்கள் போதை அதிகரிக்க வேண்டும். எவ்வாறாயினும் அந்த போதை உயர்வதில்லை. இங்கு நீங்கள் ஒரு குவளை இந்த ஞானாமிர்தத்தை அருந்தும் பொழுது அது உங்களை தாக்குகிறது. ஆனால் நீங்கள் இங்கிருந்து வெளியேறியதுமே அனைத்தையும் மறந்து விடுகிறீர்கள். ஒரேயொரு தந்தையே ஞானக்கடலும் தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சர்க்கதி அளிப்பவரும் விடுதலை அளிப்பவரும் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உங்கள் ஆஸ்தியாக அவர் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்களும் முழுமையான கடல்கள் ஆக வேண்டும். நீங்கள் என்னிடமுள்ள இந்த ஞானம் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். தனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை கொண்டிருக்கும் போதை சிவபாபாவுக்கு இல்லை. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நான் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கிறேன். நீங்களும் சரீரத்தை கொண்டிராத பொழுது உங்களுக்கும் அந்த போதை இருக்கவில்லை. அது அவருக்கு உரியது என சிவபாபா ஒரு பொழுதும் கூறுவதில்லை. இச்சரீரம் கடனாக பெற்றுக் கொள்ளப்பட்டது. கடனுக்கு பெற்ற எதுவும் உங்களுக்கு உரியதல்ல. நான் சேவை செய்வதற்கென இவரில் ஒரு குறுகிய காலத்திற்கே பிரவேசிக்கிறேன். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் கடவுளை சந்திப்பதற்கு விரைந்தோட வேண்டும். மக்கள் யாகங்களை நடத்துவதுடன் தவம் போன்றவற்றையும் செய்கிறார்கள். ஆனால் தாங்கள் எவ்வாறு கடவுளை கண்டடைய முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார் என அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை அனைத்தையும் மிகவும் இலகுவாக விளங்கப்படுத்துகிறார். நீங்களும் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்த முடியும். சத்திய திரேதா யுகங்களின் கால எல்லை எழுதப்பட்டுள்ளது. 2500 வருடம் வரைக்கும் அது பெரும்பாலும் மிக சரியாகவே உள்ளது. சூரிய வம்சத்தின் பின்னர் சந்திர வம்சம் உள்ளது. பின்னர் எவ்வாறு ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கிறது எனவும் எவ்வாறு பாரதம் தூய்மையற்றதாகுகிறது எனவும் காட்டப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யம் துவாபர கலியுகங்களில் உள்ளது. அக்காலத்தின் திகதிகளும் கால எல்லையும் இங்கு எழுதப்பட்டுள்ளன. சங்கம யுகம் உச்சியின் மத்தியில் காட்டப்பட்டுள்ளது. அங்கு ரதத்தின் சாரதியும் நிச்சயமாக இருக்க வேண்டும். தந்தை இந்த ரதத்தில் பிரவேசித்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதனூடாக அவர்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகுகிறார்கள். இது எவருக்கும் விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானதாகும்.
எவ்வளவு காலத்துக்கு லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் தொடர்கிறது? ஏனைய வம்சங்கள் அனைத்தும் எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் இதுவோ எல்லையற்றது. அனைவரும் இந்த எல்லையற்ற வரலாற்றையும் புவியியலையும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இது சங்கம யுகம். தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. பழைய உலகமாகிய இந்த கல்லு பூமி அழிக்கப்பட வேண்டும். விநாசம் இடம்பெறாவிட்டால் எவ்வாறு புதிய உலகம் உருவாக்கப்பட முடியும்? மக்கள் புது டெல்லியை பற்றி பேசுகிறார்கள். அது எப்பொழுது புது டெல்லி ஆகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். புது டெல்லி புதிய உலகில் இருக்கும். யமுனை ஆற்றங்கரையில் மாளிகைகள் இருந்தன என்பதை மக்கள் நினைவு கூர்ந்துள்ளார்கள். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது அது தெய்வீக பூமியாகிய புது டெல்லி என அழைக்கப்பட்டது. சத்தியயுகத்து புதிய ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுக்கு மாத்திரமே உரியதாக இருக்க முடியும். நாடகம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்பதை மக்கள் மறந்துவிட்டார்கள். பிரதான நடிகர்கள் யார் என்பதுவும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பல நடிகர்கள் உள்ளார்கள். ஆகையால் பிரதானமானவர்களை மாத்திரம் நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் பிரதான நடிகர்கள் ஆகுகிறீர்கள். நீங்கள் பிரதான பாகங்களை நடிக்கிறீர்கள். நீங்கள் ஆன்மீக சமூக சேவையாளர்கள். ஏனைய சமூக சேவையாளர்கள் அனைவரும் பௌதீகமானவர்கள். நீங்கள் ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். ஆத்மாக்களே கற்கிறார்கள். சரீரங்களே கற்கின்றன என மக்கள் எண்ணுகிறார்கள். ஆத்மாக்களே இந்த புலன்களினூடாக கற்கின்றனர் என்பதை எவரும் அறியார். ஆத்மாவாகிய நான் சட்ட நிபுணர் போன்றோர் ஆகுகிறேன். பாபா எங்களுக்கு கற்பிக்கிறார். ஆத்மாவில் சமஸ்காரங்கள் உள்ளன. நீங்கள் இந்த சமஸ்காரங்களை உங்களுடன் எடுத்து சென்று புதிய உலகில் ஆட்சி செய்கிறீர்கள். சத்திய யுகத்தில் இருந்த ராஜ்யம் மீண்டும் ஒரு முறை அவ்வாறே ஆரம்பமாகும். இதை பற்றி வினவுவதற்கு எதுவுமே இல்லை. பிரதான விஷயம், ஒரு பொழுதும் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகாதீர்கள். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். எப்பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். நினைவில் நிலைத்திருங்கள். இல்லாவிட்டால் ஒரு பாவச் செயலின் சுமை 100 மடங்காக ஆகும். உங்கள் எலும்புகள் முற்றாகவே நொறுங்கப்படும். இதில் காமமே பிரதான விகாரம். தங்கள் குழந்தைகள் பெருமளவுக்கு தொந்தரவு விளைவிக்கிறார்கள் எனவும் தாங்கள் அவர்களை அடிக்க வேண்டும் எனவும் சிலர் கூறுகிறார்கள். இதை பற்றி கேட்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த பாவம் பெறுமதியற்ற ஒரு சிறிய பாவமாகும். உங்கள் தலை மீது பல பிறவிகளின் பாவச் சுமை உள்ளது. ஆகவே எல்லாவற்றுக்கும் முதலில் குறைந்தபட்சம் அந்த பாவங்களையாவது அழித்துக் கொள்ளுங்கள். தூய்மை ஆகுவதற்கான மிகவும் இலகுவான வழியை தந்தை உங்களுக்கு காட்டுகிறார். ஒரேயொரு தந்தையின் நினைவை கொண்டிருப்பதால் நீங்கள் தூய்மையாகுகிறீர்கள். கடவுள் குழந்தைகளாகிய உங்களுடன் பேசுகிறார். அவர் கூறுகிறார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகிறேன். இதை வேறெந்த மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் தங்களை சரீரங்களாக கருதுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறுகின்றது என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. இதில் சப்தத்தை உருவாக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு கல்வி. பலர் தொலைவிலிருந்து பாபாவிடம் வருகிறார்கள். தங்கள் புத்தியில் நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் மேலும் முன்னேறுகையில் ஒரு பலமான ஈர்ப்பை உணர்வார்கள். இன்னமும் உங்களில் எவருக்கும் அந்த ஈர்ப்பு இல்லை. ஏனெனில் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பதில்லை. ஒருவர் பயணம் செய்து தனது வீட்டுக்கு அண்மையில் வரும்பொழுது தனது வீட்டையும் குழந்தைகள் போன்றோரையும் நினைவு செய்கிறார்.
அவர் வீட்டை அடைந்தவுடன் அனைவரையும் பெரும் சந்தோஷத்துடன் சந்திக்கிறார். அவருடைய சந்தோஷம் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. முதலில் அவர் தனது மனைவியையும் பின்னர் தனது குழந்தைகள் போன்றோரையும் நினைவு செய்கிறார். நீங்கள் வீடு செல்கிறீர்கள் எனவும் அங்கு தந்தையும் குழந்தைகளும் மாத்திரமே இருப்பீர்கள் எனவும் நினைவு செய்கிறீர்கள். உங்கள் சந்தோஷம் இரட்டிப்பாக ஆகுகின்றது. நீங்கள் வீடாகிய அமைதி தாமத்துக்கும் பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கும் செல்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது நினைவில் நிலைத்திருப்பதே ஆகும். தந்தை கூறுகிறார், மன்மனா பவ். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகவே உங்களை அழகிய மலர்களாக்கி தனது கண்களில் உங்களை அமர்த்துகிறார். இதில் எந்த சிரமமும் இல்லை. நுளம்பு கூட்டம் பறப்பதை போன்று ஆத்மாக்களாகிய நீங்களும் தந்தையுடன் செல்வீர்கள். தூய்மையாகுவதற்கு நீங்கள் வீட்டை அன்றி தந்தையையே நினைவு செய்கிறீர்கள். பாபாவின் பார்வை முதலில் ஏழை குழந்தைகளின் மீதே விழுகிறது. பாபா ஏழைகளின் பிரபு. நீங்கள் கிராமங்களில் சேவை செய்வதற்கு செல்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நானும் வந்து உங்கள் கிராமத்தை தெய்வீக பூமி ஆக்குகிறேன். தற்பொழுது இது நரகமாகும். இது பழைய உலகமாகும். இது நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். புதிய உலகில் உள்ள புது டெல்லி சத்திய யுகத்தில் மாத்திரம் உள்ளது. அங்கே அது உங்கள் ராஜ்யமாக இருக்கும். நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்ததைப் போன்றே மீண்டும் ஒருமுறை உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள் எனும் போதை உங்களுக்கு உள்ளது. அவ்வாறான கட்டடங்களை கட்டுவீர்கள் என நீங்கள் கூறுவதில்லை. இல்லை, நீங்கள் அங்கு செல்லும் பொழுது இயல்பாகவே அவற்றை கட்ட ஆரம்பிப்பீர்கள். ஏனெனில் ஆத்மாக்களில் அந்த பாகங்கள் பதியப்பட்டுள்ளன. இங்கு கற்பது மாத்திரம் உங்கள் பாகங்களாகும். நீங்கள் எவ்வாறு மாளிகைகளை கட்ட வேண்டும் என்பது நீங்கள் அங்கு இருக்கும் பொழுது இயல்பாகவே உங்கள் புத்தியில் பிரவேசிக்கிறது. முன்னைய கல்பத்தில் செய்ததைப் போன்றே நீங்கள் அவற்றை கட்ட ஆரம்பிப்பீர்கள். இது முன்னதாகவே ஆத்மாக்களில் பதியப்பட்டுள்ளது. நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வசித்த இடத்தில் அதே மாளிகைகளை கட்டுவீர்கள். இங்கு வரும் புதியவர்களால் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் புதிய கருத்துக்களை செவிமடுப்பதற்கு இங்கு வந்து புத்துணர்ச்சி ஊட்டப்பட்டு திரும்பி செல்கிறீர்கள் என புரிந்து கொள்கிறீர்கள். வெளிப்படும் புதிய கருத்துக்களும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நான் சதா காலமும் இந்த எருதில் ரதம் அமர்ந்திருப்பதில் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்கே வருகிறேன். நான் எப்பொழுதுமே இந்த எருதில் அமர்ந்திருக்கிறேன் என்றல்ல. ஒருவர் ஓர் எருதில் இரவு பகலாக அமர்ந்திருப்பாரா? அவருக்கு வருவதற்கும் செல்வதற்கும் ஒரு வினாடி மாத்திரமே எடுக்கிறது. இங்கு சதா காலமும் அமர்ந்திருப்பது அவருக்கான நியதி அல்ல. எங்களுக்கு கற்பிப்பதற்கே பாபா தொலைவிலிருந்து வருகிறார். அதுவே அவருடைய வீடாகும். நாள் முழுவதும் அவர் இந்த சரீரத்தில் இருப்பதில்லை. அதில் அவர் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை. அது ஒரு கூண்டு கிளியை போன்றிருக்கும். உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு நான் இச்சரீரத்தை கடனாக பெறுகிறேன். ஞான கடலாகிய பாபா உங்களுக்கு கற்பிப்பதற்கு வருகிறார் என நீங்கள் கூறுகிறீர்கள். உங்களுக்கு சந்தோஷ புல்லரிப்பு ஏற்பட வேண்டும். அத்துடன் அந்த சந்தோஷம் குறைவடையவும் கூடாது. இந்த உரிமையாளர் இங்கு சதா காலமும் அமர்ந்திருக்கிறார். ஓர் எருதில் தொடர்ச்சியாக இருவர் இருப்பார்களா? சிவபாபா தனது சொந்த தாமத்தில் இருக்கிறார்.
அவர் இங்கு வந்தடைவதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. ஒரு ராக்கெட் எவ்வளவு வேகமானது என பாருங்கள். அது ஒளியை விடவும் வேகமானதாகும். ஓர் ஆத்மாவும் சின்னஞ்சிறிய ராக்கெட் ஆவார். ஓர் ஆத்மா எவ்வளவு விரைவாக பறக்கிறார் என பாருங்கள். அவர் இங்கிருந்து உடனடியாகவே லண்டனுக்கு செல்கிறார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. பாபாவும் ஒரு ராக்கெட் ஆவார். அவர் கூறுகிறார், உங்களுக்கு கற்பிப்பதற்கு நான் இங்கே வருகிறேன். பின்னர் நான் எனது வீட்டிற்கு திரும்ப செல்கிறேன். நான் இவ்வேளையில் மிகவும் மும்முரமாக இருக்கிறேன். நானே தெய்வீக காட்சியை அருள்பவர். ஆகவே நான் பக்தர்களுக்கு பூரிப்பை கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். பக்தர்கள் ஒரு காட்சியை பெற விரும்புகிறார்கள், அல்லது அவர்கள் ஏதோ ஒன்றை வேண்டுகிறார்கள். அவர்கள் ஜெகதாம்பாளிடம் அதிகம் வேண்டுகிறார்கள். உலக தாய்மார்களாகிய நீங்கள் ஜெகதாம்பாக்கள் ஆவீர்கள். நீங்கள் உலக ராஜ்யத்தை தானமாக கொடுக்கிறீர்கள். ஏழைகளுக்கே தானம் அளிக்கப்படுகிறது. நாங்களும் ஏழைகள். ஆகவே சிவபாபா எங்களுக்கு உலக ராஜ்யத்தை தானமாக கொடுக்கிறார். வேறெந்த தானமும் கிடையாது. அவர் கூறுகிறார், தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் அமைதி தாமத்துக்கு செல்வீர்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் ஆயுட்காலம் அதிகரிக்கும் எனும் உத்தரவாதத்தை நான் அளிக்கிறேன். சத்திய யுகத்தில் மரணம் என்ற குறிப்பே இல்லை. அது அமரத்துவ பூமியாகும். அங்கு மரணம் பற்றிய குறிப்பே கிடையாது. அவர்கள் ஒரு தோலை நீக்கிவிட்டு இன்னும் ஒன்றை எடுக்கிறார்கள். அதை மரணம் என அழைக்க முடியுமா? அது அமரத்துவ பூமி. அவர்கள் மீண்டும் ஒரு சிறு குழந்தையாக ஆகவுள்ளார்கள் என்னும் காட்சியை காண்கிறார்கள். ஆகவே அது பெரும் சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமாகும். பாபா மீண்டும் சிறு குழந்தையாக விரும்புகிறார். சத்திய யுகத்தில் தனது வாயில் தங்கக் கரண்டியை கொண்டிருப்பார் என்பதை அவர் அறிவார். நான் தந்தையின் நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட ஒரேயொரு புதல்வன். தந்தை என்னை தத்தெடுத்துள்ளார். நான் நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட புதல்வன். ஆகவே பாபா என்னை அதிகளவு நேசிக்கிறார். அவர் உடனடியாக என்னில் பிரவேசிக்கின்றார். இதுவும் ஒரு விளையாட்டு. ஒரு விளையாட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கிறது. இந்த ரதம் மகா பாக்யசாலி ரதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு ஞானக்கடல் பிரவேசிக்கின்ற ரதம் இதுவே என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. ஒரு விஷயத்தை பற்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு பெரும் சந்தோஷமுள்ளது. அது உங்களுக்கு கற்பிப்பதற்கு கடவுள் வருகிறார் என்பதே ஆகும். கடவுள் ஸ்வர்க ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். நாங்கள் அவருடைய குழந்தைகள். ஆகவே நாங்கள் ஏன் நரகத்தில் இருக்கிறோம்? இது எவர் புத்தியிலும் புகுவதில்லை. நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதற்கு கற்கிறீர்கள் என்பதால் நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள். ஆகவே அத்தகையதொரு கல்வியில் நீங்கள் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. இப்பொழுது உங்கள் பயணம் முடிவிற்கு வருகிறது எனும் இரட்டிப்பு சந்தோஷத்தை பேணுங்கள். நாங்கள் முதலில் எங்கள் அமைதி தாமத்துக்கும் பின்னர் எங்கள் ராஜ்யத்திற்கும் செல்வோம். 2. உங்கள் தலைமீதுள்ள பல பிறவிகளின் பாவச்சுமை அழிக்கப்பட வேண்டும்.
சரீர உணர்வு உடையவர்கள் ஆகுவதன் மூலம் எந்த பாவச் செயலையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சக்திசாலி ஆத்மாவாகி எல்லோரையும் சக்தியால் நிரப்புவதற்கு உங்கள் மேன்மையான எண்ணங்களை பயன்படுத்துவீர்களாக. சதா சக்திசாலியாக இருக்கும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு உங்களின் மேன்மையான எண்ணங்களை ஆத்மாக்கள் எல்லோரையும் சக்தியால் நிரப்பும் சேவைக்கு பயன்படுத்துங்கள். தற்காலத்தில் சூரிய சக்தியை சேமித்து பல பணிகளை செய்து வெற்றி பெறுவதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள். அதேபோல் ஏனையவர்களின் எண்ணங்கள் சக்தியால் நிரப்பப்படுவதற்காக அதிகளவு மேன்மையான எண்ணங்களின் சக்தியை சேமியுங்கள். அந்த எண்ணங்கள் ஓர் ஊசி மருந்து போல் செயல்படும். அதன் மூலம் அவர்களின் அகமனோபாவம் சக்தியால் நிரப்பப்படும். எனவே இப்போது உங்களின் மேன்மையான உணர்வுகளையும் மேன்மையான எண்ணங்களையும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துங்கள். இந்த சேவையே தேவைப்படுகிறது. ஸ்லோகம். மாஸ்டர் துன்பத்தை நீக்குபவராகி அவர்களின் துன்பத்தை ஆன்மீக சந்தோஷமாக மாற்றுங்கள். இது உங்களின் மேன்மையான பணியாகும். அவ்யக்த சமிக்கை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். சில வேளைகளில் சில குழந்தைகள் பெரிய விளையாட்டுக்களை விளையாடுகிறார்கள். அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மிகுந்த விசையுடன் வீணான எண்ணங்கள் வருகின்றன. அதன் பின்னர் நான் என்ன செய்வது, அது நடந்துவிட்டது என அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களால் தங்களையே கட்டுப்படுத்த முடியவில்லை. தான் விரும்பியதை அவர்கள் செய்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த வீணான தன்மையை கட்டுப்படுத்தும் சக்தியை நீங்கள் பெற வேண்டும். எப்படி நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்திற்காக பல மில்லியன்கள் பலனை பெறுகிறீர்களோ அவ்வாறே ஒரு வீணான எண்ணத்தின் பலன் சோகம், மனவிரக்தி மற்றும் சந்தோஷத்தை இழத்தல் என்பன ஆகும். ஒன்றிற்கு பலனாக அந்தளவை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். ஓம் சாந்தி.